ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்பா கோதுமை ரவை உப்புமா தான். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. தேவையானது வந்து வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், பட்டாணி கொஞ்சம் எடுத்துருக்கேன், 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும், 3 பல் பெரிய பல் பூண்டும் தட்டி வச்சுருக்கோம். அவ்வளோதான். கோதுமை ரவை வந்து நல்லா வறுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி கலர் வந்து மாறிடும், ப்ளஸ் நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறம் அந்த ரவையை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ வந்து உப்புமாவுக்கு தேவையான எண்ணெயை வந்து கடாயில் ஊற்றிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பட்டை, கிராம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுருங்க. நான் ஒரு கைப்பிடி பட்டாணி வச்சுருந்தேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சதுனாலும் அது போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சது, கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ தான் பட்டாணி வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி பட்டாணி வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ரவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி அளந்து ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து உப்புலாம் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கொதி வந்த உடனே ரவையை கொட்டி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து கிண்டி இந்த மாதிரி கெட்டியாகி வரும். அதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு கிளறி விடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்ததுன்னா கோதுமை ரவா உப்புமா வந்து ரெடி. சுட சுட உப்புமாவோட கொஞ்சம் தேங்காய் கெட்டி சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ.